வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்போ பாண்டியனோட வீடு பாட்டி சத்தத்தால் நிரம்பிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கதிரும் இன்னொரு பக்கம் ராஜியும் உட்கார்ந்துருக்காங்க. அம்மாச்சி, என்ன அம்மாச்சி, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க, மறுபடியும் சிரிக்கிற பாட்டி, ஒரு காலத்துல ரெண்டு பேரும் எம்பிட்டு சண்டை போடுவீங்கன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. போங்க அம்மாச்சிங்கிற மாதிரி கதிர் கொஞ்சம் வெக்கத்தோட திரும்பிக்க, ராஜி இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கணுமான்ற மாதிரி பாக்குறாங்க பாட்டிய. ரெண்டு பேரையும் மாறி மாறி குறுகுறுன்னு பார்த்துட்டு, இப்ப எதுவும் சண்டை எதுவும் போடலப்பா அப்படின்னு கேட்க, கதிர் உடனே பதறி அடிச்சு, ஐயா சேச்சா, என்னவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவாமாச்சு, சண்டையெல்லாம் போடுறது இல்லைங்கிறாரு. நீ நல்லா தான் பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ராஜி குறும்பு வெக்கமுமா சிரிக்க, பாட்டியும் ஓகே ஓகேன்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க. ராஜி அப்படியே பாட்டியோட தோல்ல சாஞ்சிக்க, என் செல்லோன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து ரெண்டு பக்க தோல்லையும் படுக்க வச்சுக்கிறாங்க பாட்டி. மறுபடியும் அடுத்த ரவுண்டு சிரிப்போட பேச ஆரம்பிக்க, கோமதி அங்க வர்றாங்க. மா, என்ன பேரனை தொட்டில போட்டு ஆட்டாம விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு கோமதி கேட்க, ஏன் இப்ப தோணுச்சுன்னா அதையும் தான் செய்வேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ராஜி வர்ற சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய், என்ன தொட்டில்ல எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு ராஜியோட மைண்ட் வாய்ஸ கதிர் கேப்சர் பண்ணி கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜி. ஏய் உன்ன அப்படின்னு ராஜிய பாட்டி செல்லமா மிரட்ட, ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இப்படி சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு காலம் ஆகுதுன்னு ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க கோமதியும். சரி அம்மா, வா சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாங்க சாப்பிடலான்னு சொல்ல, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு பாட்டியும் கதிரையும் ராஜியும் கூப்பிட்டுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. டேய் சரவணா, அரசி அப்படின்னு கோமதி கூப்பிட அவங்களும் வர்றாங்க. ராஜி பரிமாறிட்டு இருக்க, பாண்டியன் சாப்பிடுறாரு. கோமதி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு ஒரு பக்கமா நின்றுட்டு இருக்காங்க. ஒரு சேர் தவிர மற்ற எல்லா சேருமே ஃபில் ஆயிருக்கு. இப்போ பாண்டியனும் மெதுவா திரும்பி பார்த்து ராஜி கிட்ட போதும் பாங்குறாரு. இத பார்க்க பாட்டிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஏதோ சரியா பேசிக்கிறது இல்லையே, இப்படி இருக்காங்களேன்னு அவங்க வருத்தப்பட்டு இருக்க, அவங்க முகம் வாடுறத பாக்குற கோமதி, அம்மா அந்த சட்னி நல்லா இருக்கு வச்சுக்கன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன், நீ முதல்ல மாப்பிள்ளைக்கு பரிமாறுமாங்கிறாங்க பாட்டி. கதிரு, உனக்கு கொஞ்சம் சட்னி வைக்கவா அப்படின்னு பாட்டிக்கு பதில் சொல்லாம பேச்ச மாத்துறாங்க கோமதி. பாட்டி அதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு சங்கடப்பட, பாண்டியனும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்காரு. இல்லம்மா வேண்டாங்கிறாரு கதிர். போதும் போதும்னு அவரு சொல்ல, ஏய் நான் சொல்றது உனக்கு புரியலையா, மாப்பிள்ளைய கவனின்னு சொல்றேங்கிறாங்க பாட்டி. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவான்னு பாட்டி கிட்ட கேட்க, ஐயோ என்ன இவ, நாம ஒண்ணு சொன்னா செவடி மாதிரி வேற ஒண்ணு பேசுறா அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்க, இவ வேற வீட்டுக்கு வந்திருக்கவங்க முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிறாளேன்னு பாண்டியன் கொஞ்சம் சங்கடமா இருக்காரு. பாண்டியன் டம்ளர்ல இருக்க தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு ஜக்ல இருக்க தண்ணி எடுத்து டம்ளர்ல ஊத்த போறாரு. ஆனா ஜக்ல தண்ணி இல்ல. அவரு கோமதியை பார்த்துட்டு ஜக்க லொட்டுன்னு வைக்கிறாரு. ஆனா கோமதி அதை கண்டுக்காம வேற பக்கம் திரும்பிட்டு இருக்க, இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த ஊடல பாத்துக்கிட்டே இருக்காங்க பாட்டி. மாமா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்கு ஓடுறாங்க ராஜி. பாண்டியன் கோமதியை பார்க்க, கோமதி வேற எங்கேயோ பார்க்க, பாட்டி இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. இந்தாங்க மாமான்னு செம்புல தண்ணிய கொண்டு வர்றாங்க ராஜி. ஊத்துப்பாங்கிறாரு அவரு. ராஜியும் டம்ளர்ல தண்ணிய ஊத்த எடுத்து நிதானமா குடிக்கிறாரு பாண்டியன். பாட்டிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறவங்க, கடை காலையில திறந்ததுல இருந்து ராத்திரி மூடுற வரைக்கும் நீங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்கணுமாப்பா, அப்பப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வரலாம் இல்லன்னு கேக்குறாங்க பாட்டி பாண்டியன் கிட்ட. என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு கோமதி நொடிச்சிட்டு இருக்க, அத்தை முன்னாடி கடையில 4-5 பேர் இருந்தோம், அப்பப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். இப்ப கடையில இருக்கிறது நாங்க 2 பேர் மட்டும் தானே அத்தை, எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு சரவணனும். வேலைக்கு ஆளுங்க யாரையாவது பார்க்க வேண்டியதானேப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அம்மாச்சி, ஆள் யாரும் செட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரவணன் பதில் கொடுக்க, ஓஹோ அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி. அப்பா காலேஜ் நேரம் போக மீதி நேரம் நான் கடைக்கு வந்துடவாப்பா அப்படின்னு அரசி கேட்க, பாண்டியன் திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. பெர்ஃபார்மன்ஸை போடாம நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருமா அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படின்னு கதிரை ஒரு பழிச்சு காட்டுறாங்க அரசி. ஏன்த்த உங்களுக்கு வீடு வசதியா இருக்காத்த அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒன்னும் குறையில்லப்பா, நல்ல வசதியா தான் இருக்குங்கிறாங்க பாட்டி. இல்லத்த ஏதாவது வசதி வாய்ப்பு கம்மியா இருந்தா சொல்லுங்க, உடனே நான் சரி பண்ணி கொடுத்துடுறேங்கிறாரு பாண்டியன். இல்ல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க பாட்டி. அம்மாச்சி நீங்க வரும்போது மாத்திரை மருந்து எதுவும் எடுத்துட்டு வரல, என்னென்ன மாத்திரைன்னு மாமா கிட்ட கேட்டு நாளைக்கே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்லப்பா
பழனி எடுத்துட்டு வந்து அப்பவே என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்றாங்க பாட்டி. ஓ அப்படின்னு சரவணன் பாக்குறாரு. அம்மாச்சி, இனிமே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கெல்லாம் தனியா போகணும்னு அவசியமே இல்லை, நானே உங்களை பொறுப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கதிர் ரொம்ப பொறுப்பா சொல்ல சரிப்பாங்கிறாங்க பாட்டி. அம்மாச்சி, கோவிலுக்கெல்லாம் போகணும்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அரசி ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. அப்படின்னு பாட்டி தலையாட்டிட்டு இருக்க. ஐயோ, ஆளாளுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, நானும் என் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. பேச்சு துணைக்கு நான் இருக்கேன் அப்பத்தா, போர் அடிச்சா டிராவல்ஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு ராஜி சொல்ல அப்படின்னு தலையாட்டுற பாட்டி. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், நான் ஒன்று அந்நிய ஆள்லாம் கிடையாது, எனக்குன்னு யாரும் எதுவும் பார்த்தெல்லாம் செய்ய வேண்டாம், எப்பவும் போல நீங்க இருக்கிற மாதிரியே இருங்க, உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு பாட்டி சொல்ல பாண்டியன் நிகழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. கோமதியும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் விட முடியாது அம்மாச்சி, இம்பட்டு நாள் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதை விட சந்தோஷமா நாங்க எல்லாரும் உங்களை பார்த்துக்கோன்னு சரவணன் சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாங்க கதிர், அரசி, ராஜு எல்லாரும். இதை கேட்கிறப்ப கோமதி, பாண்டியன் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேல் ஸ்வீட்ல இன்னும் முத்துவேல் திரும்பி வந்திருக்குல. குமரவேல் ரொம்ப ஃபீலிங்ஸோட ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க, இன்னொரு சோஃபால உட்கார்ந்துருக்க சக்திவேல் டேன்னு கூப்பிட அவர் திரும்பி பார்க்குறாரு. உன் அப்பத்தா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. பேரன் வாழ்க்கையை கெடுத்து வண்டியா உன் தலையில மண் அள்ளி போட்டு எந்த விதமான கவலையும் இல்லாம எதிர்த்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சக்திவேல் பொறுமிக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் நீங்க அப்பத்தாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்க கூடாதுப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல டென்ஷன் ஆகுற சக்திவேல், ஓ அப்புறம் பாராட்டி பத்திரம் கொடுக்கவா அப்படின்னு நக்கலா கேட்கிறவரு பயங்கர கடுப்பாகி, டேய் பெத்த தாயிங்கிறதுக்காக விட்டுருக்கேன், இல்ல நான் கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கோவத்துல கண்டபடி பேசாதீங்கப்பா அப்படின்னு அப்பாவை பார்த்து குமரவேல் சொல்லிட்டு இருக்க. சக்திவேல் டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. அப்பா எழுந்திருக்கிறத பார்த்துட்டு அவர் பார்வை போற பக்கம் பாக்குற குமரவேலும் டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. அங்க முத்துவேல் வந்து நிக்கிறாரு. சக்திவேலுக்கு அவங்க அண்ணன் கண்ணை நேரா பார்க்கவே முடியல. ரொம்ப சங்கடத்தோட கீழே பாக்குறவரு சமாளிச்சுக்கிட்டு நிமிந்து பார்த்த, அண்ணே நாளைக்கு வர்றதா சொன்னீங்க அப்படின்னு கேட்க அவர் எடுத்த வார்த்தைக்கும் வடிவுன்னு கத்துறாரு. அவர் சத்தம் கேட்டு மாடியில இருந்து பழனி படபடன்னு வர்றாரு. கிச்சன் பக்கம் இருந்து வடிவும் மாறியும் வந்து நிக்கிறாங்க. வடிவு இவரை ஒரு பார்வை பார்த்துட்டு சக்திவேல ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா வீட்டையே தலைகீழ புரட்டி போடுவீங்களா அப்படின்னு அவர் பொதுவா கேட்டுட்டு இருக்க. பழனி கொஞ்சம் பதட்டத்தோட சக்திவேல பார்த்துட்டு இருக்காரு. இவன் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறப்ப பார்த்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு முத்துவேல் கேட்க வடிவு பாவம் தலை குனிச்சு நிக்கிறாங்க. ஓ, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் ஒப்பிச்சிட்டீங்களா நீ அப்படின்னு சக்திவேல் வடிவுகிட்ட கேட்டுட்டு இருக்க. முத்துவேல் டக்குன்னு திரும்பி சக்திவேல முறைக்கிறாரு. அதான் ஒரு நாள் முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களோ அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. முத்துவேல் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு. உங்க அண்ணனுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியணும் இல்ல தம்பி அப்படின்னு வடிவு கேட்க. அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தான், ஆனா நடந்ததை முழுசா சொன்னீங்களா இல்ல நான் பண்ணதை மட்டும் சொன்னீங்களா, ஆத்தா பண்ணினதை சொன்னீங்களா அப்படின்னு கேக்குற சக்திவேல், அண்ணே ஆத்தா என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அண்ணேன்னு கேக்குறாரு. தெரியும், கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவரு கோவமாவே சொல்றாரு. அண்ணே, நம்ம ஆத்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும்னு அதுக்காக நீ நடுத்தெருவில் கொண்டு போய் நிறுத்துவியாண்ணே அப்படின்னு பழனியும் சங்கடமா கோவமா கேட்குறாரு. ஏய், உனக்கு ஒரு பையன் இருந்து அவன் வாழ்க்கைய அம்மா குட்டிச்சவராக்கி அவன் தலையில அம்மா மண்ணை வாரி போட்டிருந்தா உனக்கு அந்த வலி என்னன்னு புரியும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பழனிய மிரட்டுறவரு. அண்ணே ஆத்தா என்ன பண்ணுச்சு தெரியுமான்னு கேக்குறாரு. பொண்ணு வீட்டுல போய் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்குன்னு, சொந்த அத்தை பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்குன்னு, எதுக்குன்னு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் கேட்க. அண்ணே, உங்ககிட்ட சொன்னவர் கூட குறைய ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், சரியா? அப்படியே இருந்தாலும் நம்ம ஆத்தா ஏதாவது நல்ல எண்ணத்துல தானே அப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு பழனி. ஏண்டா, என்னையும் என் பையனையும் அவமானப்படுத்தி நடுத்தெருவில் நிற்க வைக்கிறதுல அப்படி என்னடா உங்க ஆத்தாவுக்கு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு சக்திவேல் கேட்க. பழனிவேல் கிட்ட பதில் இல்லை. ஆனா குமரவேல் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட தலையை குனிறாரு. அண்ணே, எல்லாம் அந்த பரதேசி பைய பண்ணினதா தானே இருக்கும், நீ ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நிறுத்து, உன் பசங்க உன்னை வீட்டை விட்டு அனுப்புவாங்க, நீ அப்படியே வந்து உன் மவ வீட்டுல உட்காருன்னு இவன் தானே ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பான் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்பா, எதுக்கு தான் நீங்க அவரை கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையேன்ற மாதிரி பாக்குறாரு குமரவேல்.
அவன் தான் ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிறானா? நம்ம ஆத்தாவும் அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கிட்டு உட்கார்ந்துருக்குன்னுங்கிறாரு சக்திவேல். ஐயோ, எதுக்கு மச்சான் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறீங்கன்னு பழனி பதட்டமா பாக்குறாரு. அதான் அவன் பிளான்னா இப்ப அவன் ஜெயிச்ச மாதிரி தானே அப்படின்னு சக்திவேல் கிட்ட முத்துவேல் கேட்க, ஐயோ ஆமால, நாமளே ரூட் போட்டு கொடுத்துட்டோமா அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாரு சக்திவேல். பழனிவேலும் ஐயோ அண்ணா, சின்னண்ணன் தான் ஏதோ பேசுதுன்னு நீங்களும் இப்படி பேசுறீங்களேன்ற மாதிரி பாக்குறாரு. அவன் நினைச்சது எல்லாத்தையுமே ஒண்ணு கூட விடாம நீயே முடிச்சு வச்சிட்டல அப்படின்னு முத்துவேல் கத்த, அம்மா பண்ணினது தப்பே இல்லைன்னு சொல்றீங்களான்னு அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக வீட்டை விட்டு அனுப்ப கூடாதுல்ல, எதுவா இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், நான் வர்ற வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்றாரு முத்துவேல். உன் சொந்த அப்பத்தா, அதுவே உன் கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி உன் வாழ்க்கையில மண் அள்ளி போட்டிருக்குது, அதை பத்தி இங்க யாருக்கும் கவலை கிடையாது அப்படின்னு சக்திவேல் ஜாடையா திட்டிட்டு இருக்க. டேய் என்னடா பேசுற, கவலை இல்லைன்னு? கவலை இல்லாம தான் அவ்வளோ பெரிய சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டு வந்தனா அப்படின்னு முத்துவேல் கேட்க, அந்த சம்பந்தம் தான் இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சே அப்படிங்கிறாரு சக்திவேல். அண்ணே, குமாருக்கு நீ நல்ல பொண்ணு எதுவும் கிடைக்காதா என்னங்கிறாரு பழனி. இப்படியே நாம பேசிட்டு இருக்கிறது எத்தனாவது தடவைடா அப்படின்னு சக்திவேல் கேட்க, பழனி அப்படியே முழிக்கிறாரு. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை வேணும் தம்பி அப்படின்னு வடிவு சொல்ல, எவ்வளவு நாள் பொறுக்கலாம், இந்த ஜென்மம் முடியிற வரைக்குமா அப்படிங்கிற மாதிரி வடிவ ஒரு பார்வை பாக்குறவரு அடுத்து மாறி பக்கம் திரும்புறாரு. மாறி ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்க, நீ மட்டும் கம்மன்னு இருக்கிற, உன் பங்குக்கு அறிவுரை சொல்லாமன்னு படுநக்கலா கேக்குறாரு. முத்துவேல் முறைச்சுக்கிட்டே இருக்க, அத்தை கல்யாணத்தை நிறுத்தினதுல எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு மாறி சொல்ல, சொல்லு 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 சொல்ல ஆரம்பிச்சிருக்கில்ல, முழுசா சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு. ஆனா அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு மாறி பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. சரிதான், ஒட்டு மொத்தமா எனக்கு எதிராக எல்லாரும் கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. டேய் சும்மா உளறிட்டு இருக்காத, ஏற்கனவே ஊர்ல நம்மளை பத்தி கண்டபடி பேசிட்டு இருக்கானுங்க. இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின கௌரவமும் மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு இடையில அம்மாவை வேற வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா ஊரே சேர்ந்து காரி துப்பும். மரியாதையை அம்மாவை போய் கூட்டிட்டு வா போ அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கண்ணில் இருக்க கோவத்தையும் வரப்போற கண்ணீரையும் கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு, என்னாலெல்லாம் முடியாதுன்னு முகத்தை திருப்பிட்டு சொல்றாரு சக்திவேல். ஐயோ, இவரையே இப்படி நடந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி மாறி பார்க்க, சொல்றத செய் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு முத்துவேல். அண்ணே வாண்ணே, நானும் வர்றேன், நீ வந்து கூட்டிக்கிட்டு வரலன்னாலும் நீ பண்ணின இந்த காரியத்துக்கு மன்னிப்பாவது கேளுன்னு அப்படிங்கிறாரு பழனி. நான் கேட்கணுமா மன்னிப்பு அப்படின்னு சக்தி எரிச்சலா பழனியை பார்த்துட்டு இருக்க. டேய், அம்மாவை போய் கூப்பிட முடியுமா முடியாதா அப்படின்னு முத்துவேல் கேட்க, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்கன்னு, என்னால அது முடியாதுங்கன்னு, என்ன மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு சக்திவேல். எதிர்த்து பேசுறல்ல, என்னையவே எதிர்த்து பேசுறல்ல அப்படிங்கிற மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாக்குறாரு முத்துவேல். எனக்கும் அம்மா தானே, நானே போய் கூப்பிடுறேன்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேல் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. முத்துவேல முடிஞ்ச வரைக்கும் தம்பிக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா நீ வந்தாவா வராட்டி போ, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு முத்துவேல் கிளம்ப, அண்ணனை ஒரு முறை முறைச்சிட்டு பழனிவேலும் ஓடுறாரு. அவர் போக வடிவு, குமரவேல், மாறின்னு எல்லாருமே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் வெறுப்பா இருந்த சக்திவேலும் அண்ணனுக்காக கூடவே வர்றாரு. நேரா எதிர் வீட்டு வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அம்மான்னு முத்துவேல் கூப்பிட, நல்லா இருக்கு அம்மாச்சி அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் அம்மான்னு கூப்பிடுறாரு முத்துவேல். பாட்டியும் மருதாணி போட்டுட்டு இருக்கதை விட்டுட்டு அப்படியே நிமிந்து பார்க்க, மா அப்படின்னு இன்னொரு தடவை வேகமா கூப்பிடுறாரு. பாண்டியன் ரூம்ல இருக்கவரு சத்தம் கேட்டு வெளியே வர்றாரு. அடுத்து கிச்சன்ல இருக்க கோமதியும் ராஜையும் கூட அங்க வந்து நிக்கிறாங்க. பாட்டி சோஃபால உட்கார்ந்துருக்க பாண்டியன் ஃபேமிலி மொத்தமா இப்ப அவரை சுத்தி நிக்கிறாங்க. அம்மா வெளியே வாங்க அப்படின்னு முத்துவேல் கூப்பிட, பாட்டி தலையை மட்டும் நீட்டி எட்டி பாக்குறாங்க. அம்மா வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு முத்துவேல் கூப்பிட, பாட்டி எழுந்திருக்க, கூடவே சரவணனும் கதிரை எழுந்திருக்கிறாங்க. அம்மா அப்படின்னு கோமதி கூப்பிட, உன் பெரிய அண்ணன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி மெதுவா வர, சக்திவேல் படு கோவத்துல முறைச்சிட்டு இருக்காரு. பாட்டி வெளியே வர பின்னாடியே கோமதி, அரசி, ராஜின்னு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. பாட்டியை பார்த்த உடனே அப்பத்தா அப்படின்னு குமரவேலும் வடிவ தயக்கமா பார்க்கவும் மாறி அத்தன்னு கூப்பிடுறாங்க. பாண்டியனும் வந்து நிக்கிறாரு வெளியே. சக்திவேல் எல்லாரையும் முறைச்சிட்டு நிக்கிறாரு. வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னா வெளியே இப்படிதான் எங்கேயாவது வந்து உட்கார்ந்துருப்பியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, இங்க பாரு எங்கேயும் வந்து உட்காரல, பொண்ணு வீட்டுல உரிமையா தான் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கோமதி பதில் கொடுக்க, கோவமாற முத்துவேல் நான் உங்ககிட்ட பேசலன்னு விரல நீட்டி மிரட்டுறாரு. நீ இருமா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதி வாய முடிக்கிறாங்க. நானா ஒண்ணு வீட்டு பிரச்சனைக்காக வெளியே போகலப்பா, இதோ உன் தம்பி தான் என்ன தரன்னு இழுத்துட்டு வந்து நடுத்தெருவுல விட்டான் அப்படின்னு பாட்டி சொல்ல முத்துவேல் மறுபடியும் தம்பியை முறைக்கிறாரு.
நீ செஞ்சது மட்டும் சரியா? என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துனல்ல நீயே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அவமானப்படணும்னா நீ உன் பையன் செஞ்ச செயலுக்கு தான் அவமானப்படணும். பொண்ணு வீட்டுக்காரவங்க கிட்ட உண்மையா நடந்துகிட்டது இல்ல அப்படின்னு அம்மாவுக்காக பறிஞ்சு பேசுறாங்க கோமதி. ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு குமரவேல். எரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல். என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசி இருக்கணும், பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசி இருக்க கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஒரு கல்யாணம் நடக்கணும்னா 2 வீட்டுக்காரவங்களும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். நீங்களே முதல்ல எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும்ல. ஆனா நீங்க சொல்லல. நாளையும் பின்னையும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவங்கள பார்த்து சொன்னேன். அதுல எந்த தப்பும் இல்லையேப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, முத்துவேலுக்கும் கோவம் வருது. முகத்தை திருப்பிக்கிறாரு. சும்மா நடிக்காத, யாரோ சொல்லி கொடுத்துதான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கங்கிறாரு சக்திவேல். அதுவரையிலும் குறுக்க பேசாம இருந்த பாண்டியன், ஐய எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் சொல்லி கொடுத்தோம்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? குடும்பத்தை கெடுக்கிறதெல்லாம் ஓம் பழக்கம் தாங்கிறாரு பாண்டி. தம்பி 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 நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, கோவப்படாதீங்கிற பாட்டி. ஏன்பா முத்து, இப்ப எதுக்குப்பா என்ன கூப்பிட்டேன்னு கேக்குறாங்க. நீ அத முதல்ல சொல்லுன்னு பாட்டி கேட்க, சரிம்மா வா நம்ம வீட்டுக்கு போலாங்கிறாரு முத்துவேல். அண்ணனை பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். இது உங்க அப்பாவோட வீடாம், உங்க 3 பேர் பேர்ல இருக்கிற வீடாம்பா அப்படின்னு பாட்டி சொல்லி காமிக்க, ஐயோ நீ வேறம்மா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு முத்துவேல். அதுல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு இதோ இங்க நிக்கிறானே உன் தம்பி அவன் சொல்லிட்டானே, ஏன் அது உனக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி வேதனையோட கேக்குறாங்க. மறுபடியும் சொன்னது மண்டையில ஏறிச்சோ இல்லையோன்ற சந்தேகத்துல பாட்டி, அது உன் அப்பாவோட வீடாம்பா, உங்க 3 பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கான் அப்படின்றாங்க. ஆமா அண்ணே, அது உண்மைதான், சக்தி அண்ணே அப்படிதான் சொல்லுச்சு அப்படிங்கிறாரு பழனியும். ஏண்டா என்னவோ இருக்க, எதுவோ எதுக்குடா பேசுற? சொத்தை பத்தி அதிகாரத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னடா இருக்குங்கிற மாதிரி ஒரு முறைச்சுறாரு. எனக்கு உரிமை இல்லாத இடத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும் அப்படின்னு பாட்டி கேட்க, தம்பி ஏதோ கோவத்துல பேசிட்டான், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, வான்னு கூப்பிடுறாரு அண்ணன், நாம பேசிக்கலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேல் அவரை முறைச்சிட்டு இருக்காரு. கோவத்துல என்ன வீட்டை விட்டு போக சொல்றது இது எத்தனாவது தடவைப்பா? எத்தனாவது தடவை அப்படின்னு பாட்டி கேட்க, கோபம் வர்ற மாதிரி நடந்துக்கிறது எத்தனாவது தடவை அப்படின்னு பட்டுன்னு கேட்டு விட்டுடுறாரு சக்தி. அண்ணே சக்தி அண்ணே, அதான் முத்து அண்ணன் பேசிட்டு இருக்குல்ல, நீ கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருனேங்கிறாரு பழனி. ஏய் புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருச்சாங்கிற மாதிரி பழனியை மிரட்டிட்டு இருக்காரு சக்திவேல். வீடுன்னா பிரச்சனை, மன கஷ்டம், சண்டை சச்சரவு, மனஸ்தாபம்னு எல்லாம் வரதான் செய்யும். என்ன நடந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு போனா என்னப்பா அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்கீங்க, என்ன நடுத்தெருவுல நிறுத்திருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்துவேல் ஒருட்டு முன்னாடி வந்து அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதுமா, நீ வீட்டுக்கு வாமாங்கிறாரு. வந்துட்டு அம்மாவுக்கு சோப்பு போடங்கிற மாதிரி கோமதி பார்க்க, வேண்டாம்ப்பா வேண்டாம், நான் நம்ப தயாரா இல்ல, அண்ணன் தம்பி 2 பேரையுமே நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு பாட்டி பட்டுன்னு சொல்லிட, முத்துவேலுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தம்பியை ஒரு முறைக்கிறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிட, இதோ பாரு முத்து, இந்த வயசான காலத்துல எனக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே இல்ல. என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும், அதுங்க ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன், அது நடக்கலன்னு கண்ணீர் விட்டு அழறாங்க பாட்டி. நீ நினைப்ப, நீ என்ன நினைப்பன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். பாட்டி அழறத பார்த்து எல்லா லேடிஸும் கண்கலங்கி நிக்கிறாங்க. ஒவ்வொன்னா ஆசைப்பட்டு அது நடக்காம என் ஆசையை ஒவ்வொன்னா சுருக்கி கடைசியில நானே சுருண்டு கிடக்குறேன், ஒரு இடமாவது இருந்தா போதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் முத்து அப்படின்னு பாட்டி அழ, அவருக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. வெளியே கொண்டு வந்து நல்லா நிறுத்திட்டீங்கன்னு பாட்டி சொல்ல, அம்மா நான் சொல்றத கேளுங்கன்றாரு முத்துவேல். நான் கேட்க மாட்டேன் முத்து, கேட்க மாட்டேன், இம்பிட்டு நாள் நாங்க இருந்துட்டேன், இனிமே இருக்க போற காலம் நான் என் பொண்ணு வீட்டுல இருந்துக்கிறேன், நான் ரொம்ப வருஷம்லாம் இருக்க மாட்டேன்னு ஒரு பிட்ட போடுறாங்க பாட்டி. அம்மா என்னமா பேசுறீங்கன்னு முத்துவேலும், ஆத்தா அப்படின்னு பழனிய பதறாங்க. இருக்கிற காலம் வரைக்கும் என் மருமக பேர பிள்ளைங்கன்னு இவங்க கூட இருந்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, கோமதி கண்கள்ல கண்ணீரோட நிக்க பாண்டியன் முறைச்சிட்டு இருக்காரு. பாவம் ஒரு வயசான அம்மாவை போட்டு என்ன பாடுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவரு சக்திவேலை முறைக்க, எல்லாம் நீ போட்ட பிளான் தானே, நடத்துங்கிற மாதிரி சக்திவேலை முறைச்சிட்டு இருக்காரு. இத்தனை நாளா நான் எப்படி உங்க வீட்டுல இருந்துட்டு என் மக குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனோ, அதே மாதிரி இதோ என் மக வீட்டுல இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, ரொம்ப சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். என்னத்த இப்படி சொல்றீங்கன்னு அதிர்ச்சியோட மாரியும் வடிவும் பாத்துட்டு இருக்காங்க. இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல.
என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, அதோட என்ன காரணமா வச்சு எந்த புது பிரச்சனையை உருவாக்காதீங்க, அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அம்மா அம்மா அப்படின்னு முத்துவேல் கூப்பிட்டுட்டு இருக்க. திரும்பி உள்ளர நடக்கிறாங்க. அம்மா நான் என்ன சொல்றேன்னா அம்மா அப்படின்னு அவரு கூப்பிட்டுட்டு இருக்க. பாட்டி பாட்டுக்கு உள்ளர போயிடுறாங்க. அப்பத்தா அப்படின்னு குமரவேலும் கூப்பிட்டுட்டு இருக்க. வடிவு மாறி குமரவேல் எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாண்டியனை எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்ப, போதுமா அம்மா சொன்னது காதுல விழுந்துச்சுல்ல, கிளம்புங்க கிளம்புங்க, இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு, காத்து வரட்டுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு கோமதியும் உள்ளர போறாங்க. நம்மள அவமானப்படுத்துறதுதான் அம்மாவோட குறிக்கோளே, அது புரியாம அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு சக்திவேல் படக்குன்னு வேஷ்டி நுனிய புடிச்சிட்டு கோவமா வீட்டுக்குள்ள போறாரு. முத்துவேல் கொஞ்ச நேரம் அங்கேயே உறைஞ்சு போய் நிக்க, மத்தவங்கள கூட நிக்கிறாங்க. அப்புறம் அவரு மெதுவா திரும்பி நடக்க ஒருத்தரா திரும்புறாங்க. ஏன் ஆத்தா இப்படி ஒரு முடிவெடுக்கணும்னு நினைச்சு கூட பாக்கலையே, இப்ப என்ன பண்றதுங்கிறாரு பழனி. இந்த பக்கம் போகவா இல்ல அந்த பக்கம் போகவா, ஒரே குழப்பமா இல்ல இருக்கு அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாரு பழனி. இவ்வளோ ரணகலத்துல குதூகலம் கண்டுபிடிக்கிற சுகன்யாவை ஆளையே காணோம். மண்டையை பிச்சுக்கிறவரு, சரி இப்பத்திக்கு அந்த பக்கமே போவோம், அப்புறமா வந்து பாத்துக்கிடுவோம், அதுதான் சரின்னு பாண்டியன் வீட்டை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு பழனி அவர் வீட்டுக்கு போறாரு. மயிலு ஒரு தெப்ப குளத்து முன்னாடி ரொம்ப ஆர்வமும் சந்தோஷமா எதிர்பார்ப்புமா நிக்கிறாங்க. அங்க சரவணன் வந்து வண்டியை நிறுத்துறாரு. இறங்கி மெதுவா கோவமா அவர் மயிலுக்கிட்ட வர மாமான்னு கூப்பிடுறாங்க. நான் தான் உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட சும்மா பார்க்கணும், வா வா வான்னு கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு அவரு பயங்கரமா கத்துறாரு. மாமா 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 அது இல்ல மாமா, இது ஒரு முக்கியமான விஷயம், அது உங்களை நேர்ல வர சொன்னேன், ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு மயிலு பரபரப்பும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ எனக்கு என்ன நல்ல விஷயம் சொல்ல போற அப்படின்னு கத்துறாரு சரவணன். இல்ல இல்ல மாமா, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்கு நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே நல்ல விஷயம், நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டீங்கன்னு வைங்க, இங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்றாங்க மயிலு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சரவணன் பயங்கரமா கோவப்பட. பிரிஞ்சிருக்க நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை உருவாக்கி இருக்கு, நான் மாசமா இருக்கேன். பெரிய குடும்பஸ்தனா இருந்த சரவணன் இப்போ மொரட்டு சிங்கிளா ஸ்டைலா மாறிட்டு இருக்கவரு அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு. மயிலு ஏகப்பட்ட சந்தோஷத்தோட நீங்க அப்பா ஆக போறீங்க மாமா அப்படின்னு சொல்ல அவருக்கு அப்படியே அதிர்ச்சியில வாயடிச்சு போயிடுது. கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுக்கிறவரு இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்து அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன மறுபடியும் டிராமா போடுறியாங்கிறாரு. ஐயோ டிராமாலாம் இல்ல மாமா, நான் பொய் சொல்லல, உண்மைதான், நான் நேரா போய் டாக்டரை பார்த்தேன், அவங்களும் செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டாங்க நமக்கு ஒரு பாப்பா வரப்போகுது அப்படின்னு மயிலு சொல்ல சரவணன் பயங்கர வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு. மயிலு மெதுவா சரவணனோட கையெடுத்து தன்னோட வயித்துல வைக்கிறாங்க. சரவணன் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமா பார்க்க ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டே இருக்காங்க மயிலு. அவரோட கையை அவங்க வயிற்று மேலேயே இருக்க, நான் நம்ம குடும்பத்தோட வாரிசை என் வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல சரவணனுக்கு சந்தோஷத்துல வேர்த்துருது. ரொம்பவுமே நெகிழ்ச்சியோட சின்ன புன்னகையோட அவரு மயில பார்க்க மயிலும் ஏக சந்தோஷத்தோட அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல இருந்து கடகடன்னு கண்ணீர் வழிய சரவணன் மெதுவா அவங்க முகத்தை எடுத்து கண்ணை தொடச்சு விடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அவரு மெதுவா கையை பிரிக்க மயில் அவரோட ரெண்டு கையும் அப்படியே இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க. இந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மயிலு அப்படிங்கிற சரவணன் மயில அப்படியே அலாக்கா கையில தூக்க மாமா மாமா அப்படின்னு சந்தோஷத்துல கையை உதறிட்டு இருக்காங்க. அப்படியே கையில தூக்குறவரு இந்த குளத்துக்கு முன்பக்கமா திரும்பி, அதாங்க கேமரா பக்கமா திரும்பி, நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயில சுத்துறாரு. மாமா மாமா தலை சுத்துது மாமா, வேண்டாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்க மயிலு முனைக்கிட்டு இருக்காங்க. மயிலு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு, நான் அப்பா ஆக போறேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவரு சுத்திக்கிட்டே சொல்ல தலை சுத்துது மாமா, வேகமா வேணாம் அப்படின்னு படுத்திருக்க மயிலு தூக்கத்திலேயே உளறிட்டு இருக்காங்க. அவங்களோட தூக்கத்திலேயே சரவணன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே மயில சுத்துன்னு சுத்துறாரு. இறக்கி விடுங்க மாமா, இறக்கி விடுங்க அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க, நான் அப்பா ஆக போறேன் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சரவணன் சுத்திக்கிட்டே இருக்க, எனக்கு தலை சுத்துது, விடுங்க மாமா, இறக்கி விடுங்க மாமா அப்படின்னு மயில இறங்க போறத நினைச்சிட்டு தூக்கத்துல இருந்து படக்குன்னு எழுந்து உட்கார்றாங்க. எழுந்து உட்கார்றவங்க கண்ணை தேய்ச்சிட்டு இந்த பக்கம் பார்க்க சுடர் தூங்கிட்டு இருக்காங்க. கனவா அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க மயிலு. அம்மா மயிலம்மா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் ஓவர் பில்டப்பும் உடம்புக்கு ஆகாதுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.